எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களையும் ஸ்ரீ ஸ்ரீ மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி, என்னுடைய குருநாதரையும் வணங்கி, இந்த நாயடியின் கனவிலும் நனவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து, உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொல்கின்ற பொழுது, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடைபெறுகிறது. அதுதான் சுக்கிரன் வக்ரம். பொதுவாக சுக்கிர கிரகங்கள்லாம் பயிற்சி அடைகிறது நம்ம பெருசாக கவனிக்கவே மாட்டோம். காரணம் என்னென்னா, அதெல்லாம் மாத கிரகங்கள். ஒரு 45 நாளைக்கு ஒரு வாட்டி, 40 நாளைக்கு ஒரு வாட்டியும் முன்ன பின்ன அவங்க மட்டும் கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அதில் இந்த முறை சுக்கிர பகவான் கடகராசியிலே, இந்த ஆகஸ்ட் மாதம் கடகராசியிலே வக்ரகதி அடைந்து நிற்கிறார். அதே போல் ஆகஸ்ட் மாதம் சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறாரு. ராகு கேது ஆல்மோஸ்ட் வக்ரம். 4 பெரிய கிரகங்கள் வக்ரம். 4 பெரிய கிரகங்கள் வக்ரம். அதில் மீதி 4 மாத கிரகங்கள், ஒரே ஒரு குரு பகவான். இப்போ இந்த மாதிரியான கால சூழ்நிலையில் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது? நாம் இந்த ஜூலை மாதம் பார்த்தோம், செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து சிம்மத்திலே அமைந்திருந்தார்கள். அதனால் பலவிதமான மாற்றங்கள் நிகழ்ந்தது. 12 ராசி அன்பர்களுக்குமே கூட நிறைய அரசியல் கழகங்கள், அரசியல் மாற்றங்கள், அரசியல் பரபரப்புகள், முக்கியமான தலைவர்களுக்கான பிரச்சனைகள், அது ஆபத்தாக இருந்தாலும் அவங்க அதை ஃபேவரபுளாக மாற்றிக்கிட்டாங்க, அல்லது அவங்க அதை கொஞ்சம் சமாளித்தாங்க. எதையும் மாற்றி செய்யக்கூடிய ஒரு வல்லமை அவங்கள்ட்ட இருந்தது. அதெல்லாம் ஓகே. ஆனால் கிரகம் ஒரு இடத்துல இருந்தால் அது அந்த வேலையை செய்யும். அவங்க எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும், என்ன அதிகாரங்கள் இருந்தாலும், கிரகம்தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத கடந்த மாதங்களில் நாம் பார்த்தோம். அதுதான் அந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறத நான் உலக மக்களுக்கு எடுத்து சொல்லியிருந்தேன். அப்போ அந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கையினாலே நிறைய விபத்துகள் நடந்தது. 12 ராசி அன்பர்களுக்குமே கூட எக்கச்சக்கமான பாதிப்புகள், குடும்ப வாழ்க்கையில் பாதிப்புகள், அதே போல் விபத்துக்கள்னால் அடிபடுறது, ஆக்சிடெண்ட் ஆகிறது, அல்லது அது மட்டும் விபத்துக்கள் இல்லை, சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு கால சூழ்நிலைகள் மாறுவது. ஒரு ஜாதகம் விபத்து ஜாதகம் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ஜாதகர் எப்போ பார்த்தாலும் அடிபட்டுனே இருப்பார்னு அர்த்தம் கிடையாது. வாழ்க்கையில் அடிபட்டு கொண்டு இருப்பார். திடீர்னு அவருக்கு அனுபவ பாடங்கள் நடந்து கொண்டே இருக்கும். புது புது எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு ஏற்படும். பணம் கொடுத்து ஏமாறலாம், திடீர்னு பணம் வரலாம், கொடுத்த பணம் நல்லபடியாக சேரலாம், மனிதர்களை பற்றி அவங்க புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அங்கே கிடைக்கலாம், நண்பர்கள் எதிரிகளாக மாறலாம், கூட இருக்கிறவங்களே அவங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறலாம். இப்படி பலவிதமான எக்ஸ்பீரியன்ஸு அந்த கிரகம் காலங்கள் அவங்களுக்கு ஒற்று கொடுக்கும். அப்போ அதே போல் செவ்வாயும் சுக்கிரனும் இந்த ஜூலை மாதத்திலிருந்து நிறைய அரசியல் மாற்றங்கள் 12 ராசி அன்பர்களுக்குமே, அதுவும் குறிப்பாக உங்கள் ராசிக்கெல்லாம் எக்கச்சக்கமான மாற்றங்கள். இதெல்லாம் நமக்கு ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது, இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம், இந்த நமக்கு நடக்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு மிகப்பெரிய இழப்புகள், ஈடுகட்ட முடியாத இழப்புகள், அல்லது ஒரு நேம் ஸ்பாயிலிங்காக இருக்கலாம், அது ஒரு வீண்படி அவமானங்களாக இருக்கலாம், ஒரு என்கொயரியாக இருக்கலாம், ஒரு சிபிஐ ரைடு, அல்லது ஒரு ஐடி ரைடு, அல்லது கட்ட வேண்டிய விஷயங்களாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம், சிறை தண்டனையாக இருக்கலாம், செய்யாத குற்றங்களுக்கான சிறை தண்டனைகளாக இருக்கலாம். தப்பே செஞ்சுருக்க மாட்டீங்க, ஆனாலுமே கூட அதுக்குன்னு ஒரு சிறை தண்டனை ஏற்படும். அப்புறம் நீங்கள் அது நல்லதுன்னு பார்த்து உங்கள் பக்கம் நியாயம் தர்மம் இருக்குன்னு பார்த்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க.
அப்போது இதுதான் விபத்துக்கள்னு இதுதான் சொல்கிறோம் நாம், திடீர் விபத்துக்கள். ஏன்னா இந்த சுக்கிரன் வந்து வக்ரகதி அடைகின்ற பொழுது அது திடீர் விபத்துக்கள் ஏற்படும். அது எந்த விபத்துக்கள் என்பது சர்ப்ரைஸ்டு ஆக்சிடென்ட்கள். திடீர்னு அந்த கால சூழ்நிலை மாறும். திடீர்னு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம். உடம்பு சரியில்லாமல் இருக்கிற ஒருத்தர் திடீர்னு நல்லபடியாக எழுந்து உட்காரலாம். அது பாசிட்டிவாக வரலாம், நெகட்டிவாக வரலாம். அதெல்லாம் அவரவர்களுடைய நம்ம ராசி, உங்கள் ராசியுடைய அமைப்புகள், உங்கள் ஜாதக அமைப்புகள் அதை வந்து முடிவு செய்யும். அப்போ இது போல் பலவிதமான பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய எனதருமை அன்பு நேயர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு என்ன செய்ய போகுது? இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய எனது அன்பர்கள் அதுலேருந்து வெளியில் வர போகிறாங்களா, அல்லது சௌரியமாக போயின்னு இருக்கு, அவங்களுக்கு அது அப்படியே கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை தான் நாம் இங்கே அனலைஸ் பண்ண போகிறோம். அப்போது சுக்கிர பகவான் மட்டும் வக்ரகதி அடைந்து கடகராசியில் இருக்க, பொதுவாக சந்திரன் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சுபராகவே கருதப்படுவார். ரெண்டு பேருமே நீர் ராசிக்குரியவர், குளுமையான கிரகங்கள். சுக்கிரனும் ஒரு குளுமையான கிரகம், சந்திரனும் ஒரு குளுமையான கிரகம். அப்போது எப்பயுமே சுக்கிரனும் சந்திரனும் இணைந்தால் அங்கே சுகபோகங்கள் அதிகரிக்கும், ரொம்ப சுகமான வாழ்க்கை. சுக்கிரன் சந்திரன் அது வேறு மாதிரி கூட சொல்லலாம், நம்ம அந்த இடத்துக்கு போக வேணாம். அது காதலாக இருக்கலாம், ஆனால் காதல் சுகமாக இருக்கலாம், ஒரு அனுபவமாக இருக்கலாம், ஒரு உல்லாசமாக இருக்கலாம், ஒரு ட்ராவலாக இருக்கலாம், பயணங்களாக இருக்கலாம், வெளியூர் போய் தங்குறதாக இருக்கலாம், ரூம் எடுத்து தங்குறது, ஒரு 10 நாள் ரூம் போட்டுக்கிறது. இதெல்லாம் சூரியன் அந்த சுக்கிரன் சந்திரனுடைய காம்பினேஷன்ஸ். சுகபோகங்களை நல்லா அனுபவிக்கிறது, சுகத்தை அனுபவிப்பது. அப்போது அந்த சுக்கிரன் சந்திரன் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரனால் பலவிதமான நன்மைகள் நடக்கின்றன. அந்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு அமையும் எனதருமை நேயர்களே. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த குரு ராகு தொடர்பு, அந்த வக்ரமடைந்த ராகுவோடு இணைந்திருக்கின்ற குரு பகவான், வக்ரமடைந்த ராகுவோடு இணைந்திருக்கின்ற அந்த குரு பகவான். அப்போ என்ன ஆகும்னாக்கா, பதவி போட்டிகள், பதவியில் தேவையில்லாத பிரச்சனைகள், நண்பர்கள் எதிரிகளாக மாறுவது, தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல போட்டிகள், எதிரிகள், இதெல்லாம் கூட அங்கே வந்து அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அப்போ நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய மாதமாக அமைகிறது. அப்போது துலாம் ராசினியர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் மற்ற ராசிகளை விட இந்த நம்ம துலாம் ராசிக்கு ஒரு சிறப்பான முறையில், அற்புதமான முறையில் அமைகிறது. காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய ராசிநாதன் எங்கே இருக்காருங்க? தொழில் ஸ்தானத்தில் 10வது வீட்டில் அமைந்திருக்கிறார். வீடு கொடுத்தவர் யாருங்க? சந்திரன். அவர் உங்கள் ராசியில் தான் உச்சம் அடைகிறார். அப்போ சுக்கிரனுக்கு சந்திரனுடைய வீடு ஃபேவரபுளான வீடாக அமைகிறது. எப்பொழுதுமே ஒரு கிரகம் வக்ரம் அடையுது, எல்லாம் ஒரு இடத்துல ஒரு ராசிநாதன் இருக்காருன்னா அந்த வீடு கொடுத்தவர் நம்ம ராசிநாதனுக்கு என்ன உறவு வேண்டும்னு நம்ம பார்க்கணும். அப்போது உங்களுடைய துலாம் ராசி என்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த அந்த சந்திரன் உச்சம் அடைவதற்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் வீடு கொடுக்கிறார். அப்போ பரஸ்பர அங்கே வந்து ஒரு உறவு முறை ஏற்படுகிறது. அப்போ இதனால் என்ன ஆகுங்க? ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸில் வந்து பிரிந்திருக்கிறீங்க, அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம், சித்தப்பா பெரியப்பாவாக இருக்கலாம், அல்லது குடும்ப சொத்து தகராறாக இருக்கலாம், ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம், கீழ்வடி எண்ணுது, 3வது மாடி ஒன்றுது, 2வது மாடி எண்ணுது, அல்லது இந்த இடங்கள்லாம் உனக்கு, இந்த இடங்கள்லாம் எனக்கு, ஒரு பெரிய குடும்பம், பல கோடி ரூபாய், ஒரு பெரிய குடும்பம், அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, மந்திரம், மாந்திரிகம் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருப்பீர்களே. ஆனால் நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும். எல்லாமே இந்த மாதத்தில் முடிஞ்சிடாது, அது நம்பும்படியாக இருக்காது. ஆனால் பல மாற்றங்கள் ஏற்படுவதற்கு, சேஞ்சஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி அன்பர்களே. அப்போ குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும், உறவு முறைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குறிப்பாக எதிரிகள் இருப்பார்களே ஆனால், அது ஃபேமிலியாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், அல்லது பார்ட்னர்ஸாக இருந்தாலும்,
அல்லது சொந்தங்களாக இருந்தாலும் எதிரிகள் இருப்பார்களே, ஆனால் அந்த எதிரிகளிடத்திலே துலாம் ராசி என்பர்களே மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும், மிகுந்த கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எப்பொழுதுமே துலாம் ராசி என்பர்கள் எதிரிகளை மட்டும் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுட்டே வரணும். மற்ற ராசியை விட ஒரு விருச்சக ராசிக்கு எதிரி இருக்காங்கன்னா அவன் ஒன்றுமே பண்ண வேணாம், எதிரி காணாமல் போயிடுவான். ஆனால் துலாம் ராசிக்கு அப்படி கிடையாது. வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் பாலுன்னு நம்பக்கூடியவர்கள் அந்த துலாம் ராசி அன்பர்கள். அப்போது எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே, ஆனால் அந்த தொந்தரவுகள் குறையும். அதே போல் பண கஷ்டங்கள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, சிறை தண்டனை சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள் ஏற்பட்டிருக்குமே, ஆனால் செய்யாத குற்றங்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய அரசு அதிகாரியாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம், ஒரு ஃபேமிலி மேனாக இருக்கலாம். அப்போ செய்யாத குற்றங்களுக்கு வீண்பழி அவமானங்கள் ஏற்பட்டிருக்குமே, ஆனால் இது ஏன் நடந்தது, அதாவது ஒரு மிகப்பெரிய இழப்புகள், இதெல்லாம் ஏன் நடந்தது, எதனால் நடந்ததுன்னு ரியலைஸ் பண்ணவே முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. யோசித்து பார்த்தா அதை அந்த இழப்பை ஈடுகட்டவே முடியாது. மிகப்பெரிய இழப்புகள் துலாம் ராசிக்கலாம். அப்போ அதிலிருந்து விடுபட்டு நல்ல எதிர்காலம், சிறந்த எதிர்காலம், சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கு அமையப்போவது துலாம் ராசி நேயர்களே. அதே போல் தான் வேலை வாய்ப்புகள், ப்ரைவேட் ஜாப் ஆனாலும் அல்லது கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். குறிப்பாக வெளிநாட்டுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்க, பொதுவாக வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், என்னுடைய ஹையர் ஆஃபீஸர் என்ன இப்படி பண்ணுறாரு, என் மேலதிகாரி என்னை திட்டுறாரு, அல்ல அங்கே ஒரு சுச்சுவேஷன் எனக்கு மனசு ஒப்பவே இல்லை சாமி, எனக்கு வேலை செய்யவே பிடிக்கல, அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ், ஒரு பயம், வேலையில் ஒரு பயமாக இருக்கிறது, அடுத்து என்ன நடக்குங்கிறது தெரியாமல் இருக்கிறது, இந்த வேலையில் நீடிக்க மாட்டோமான்னு தெரியாமல் இருக்கிறது. அதே போல் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய ஹையர் ஆஃபீஸ், என் பாஸ் என்கிட்ட பேசலை, என் மேனேஜர் என்கிட்ட பேசலை, என் டீம் லீடரே எனக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க, என் வேலை செய்கிற இடத்துல ஒரு லேடி இந்த மாதிரி எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, ஒரு என்கொயரி ஓடுது. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள், அப்போ வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் துலாம் ராசி அன்பர்களே. அதே போல தான் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும். திருமண யோகங்கள் கைகூடணும்னு நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லிட்டேன். திருமண யோகம், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், அதெல்லாம் கைகூடும்னு சொல்லிட்டேன். வராத பணங்காசுகள் வந்து சேரும்னு சொல்லியிருக்கேன். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். செய்தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். வரவு செலவுகள் அதிகரிக்கும். புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், புதிய தொழில் தொடங்குதல், அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அதே போல் வம்பு வழக்குகள், சிறை தண்டனைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், போலீஸ் கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஐடி ரைட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் கூட நல்ல தீர்வுகள் காணப்படும். டேக்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ எப்படி பார்த்தாலும் துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.